காலநிலை மற்றும் வானிலை மாற்றங்கள், சுற்றாடல் பாதுகாப்பு தொடர்பான கலந்துரையாடல்களை தலைநகரத்திற்கு அப்பால் விரிவுபடுத்தி கிராமிய மட்டத்தில் இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அவசியமாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். காலநிலை மாற்றம் பற்றிய பாராளுமன்ற ஒன்றியத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த காலநிலை குறித்து சர்வதேச நிபுணர் குழுவினருடனான விசேட அமர்வு கொழும்பிலுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்றது. இதில் பங்கேற்று உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். காலநிலை மாற்றம் பற்றிய கலந்துரையாடல்களை தலைநகரத்தை மையமாக கொண்ட பாராளுமன்ற விவாதங்களுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தாது, கிராமப்புற மற்றும் ஏனைய நகர்ப்புறங்களுக்கும் விரிவுபடுத்த வேண்டும். கிராமங்கள் தோறும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுடன் அடிமட்ட அளவிலான வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த கலந்துரையாடல்களையும் விழிப்புணர்வு செயற்பாடுகளையும் தலைநகரத்திற்கு வெளியே கிராமங்களுக்கு கொண்டு செல்வதன் மூலம் சுற்றாடல் பாதுகாப்பு தொடர்பான கொள்கை வகுப்பில் சாதாரண பொதுமக்களும் பங்கெடுக்கும் வாய்ப்பு கிடைக்கும். இது பங்கேற்பு ஜனநாயகத்தை மேலும் வலுப்படுத்துவதாக அமையும். மேலும் எல் நினோ, லா நினா நிலைமையால் கடுமையான குழப்ப நிலை உருவாகி காணப்படுகின்றது. இதனால் நமது நாடு சுற்றாடல் கட்டமைப்பு, பல்லுயிர் பெருக்கம், தாவரங்கள் மட்டுமன்றி விலங்கினங்கள் மற்றும் மனித வளங்கள் எவ்வாறு பாதிக்கப்படுகின்றன என்பது குறித்த பல விடயங்களை தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை காணப்படுகின்றது. அத்துடன் யானை, மனித மோதலை குறைத்தல் மற்றும் சிறுத்தைகளை பாதுகாத்தல் குறித்து நிபுணத்துவ கலந்துரையாடல்கள் மற்றும் அணுகுமுறைகள் மேற்கொள்ளப்பட்டதையிட்டு மகிழ்ச்சி அடைகிறோம் என தெரிவித்தார். இந்த அமர்வில் காலநிலை மாற்றம் பற்றிய பாராளுமன்ற ஒன்றியத்தின் இணைத் தலைவரான பேராசிரியர் எல்.எம். அபேவிக்ரம மற்றும் இத்துறை சார்ந்த நிபுணத்துவம் வாய்ந்த பேராசிரியரான அஹிம்சா காம்போஸ் ஆர்சிஸ் ஆகியோரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது.